நாயகி பாவத்திலே இவர்கள் பாடிய பாசுரங்களுக்கேற்ப திரு இந்தளூரில் பரிமள ரங்கன் நாயகியாகவும் அவனின் பிராட்டி நாயகன் பாவத்திலே உலா காணும் அற்புத காட்சி. பரகால நாயகியான திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரிரே என்று பரிமளரங்கனின் வடிவழகை பாடி நின்றார். அந்த பரிமளரங்கனை ஆழ்வார்களின் செஞ்சொற்படி தன்னை நாயகியாக்கி தன் வடிவழகை பிராட்டி ஏற்றுக்கொள்ளச் செய்து ஆண் கோலத்தில் தாயாரும் பெண் கோலத்திலே பெருமாளும் தங்கள் எழில் கோலம் காட்டி அடியவர்களுக்கு தன் திருவருளை வழங்குகின்றார்கள். இந்த அழகு திருமேனியை காண முடியாத ஏக்கத்திலே ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து அயர்ந்து நின்ற ஆழ்வாரை பரிமளரங்கனும் பரிவுடன் பரகாலனுக்கு தன் எழில் கோலத்தை காட்டி நின்றார். அடியவரான ஆழ்வாருக்கு தீயாய் நின்ற அரங்கனே நீர்மலையிலே பள்ளி கொண்டுள்ளான். நீர்வண்ணன் நீர்மலையிலே தரிசனம் தருகிறான். தோயாத்ரி என்ன வடமொழியிலே சொல்லுவார்கள். கீழே நீர்மலை நீர்வண்ணனாய் தரிசனம் தந்தாலும் மேலே ஸ்ரீரங்கநாதனாய் பகவான் அங்கு நமக்கு சேவை தருகிறான். ஆக தோயாத்ரிக்கு சென்னால் திருநீர்மலையிலேயும் மலை மேலே அரங்கனை சேவித்துக் கொள்ளலாம். மலை என்னாலே மலையப்பன் திருவேங்கடமுடையான் என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருத்தலம் விதிவிலக்கு. மலை மேலே ஸ்ரீரங்கநாதன் சேவை சாதிக்கிற இடம் இது. ஆக திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீமன்னாதனை வணங்குகிறோம். திருநீர்மலையிலே ரங்கநாதன் மேலே தானும் பள்ளி கொண்ட பெருமானாய் சேவை சாதிக்கிறான். தொண்டை நாட்டு திருநீர்மலை நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என 4 எம்பெருமான்கள் கோவில் கொண்ட மாமலையே தோயாத்ரி என்னும் திருநீர்மலை. இங்கே நின்ற கோலத்திலே இருந்த நீர்வண்ணனை தரிசித்த நாம் மலையின் மீது பள்ளி கொண்ட அரங்கனை மகிழ்வுற தரிசிக்கின்றோம். போல ராப்பத்து உற்சவத்திலே திருவாய்மொழி திருநாளில் பரமபத வாசல் திறந்து பராங்குசனுக்கு தரிசனம் தருகிறார் நீர்மலை அரங்கன். நீரார் பேரான் நெடுமாலவன் அரங்கனின் பரமபத வாசல் தரிசனத்தை பரகாலன் பணுவல் கொண்டு தரிசிப்போர் வையகம் ஆண்டு மதிக்குடை மன்னவராய் வாழ்வர் என்கிறார் ஆழ்வார். அடியவர்கள் குறை தீர்க்கும் நீர்மை குணம் கொண்டவனே அரங்கன். எனவேதான் நீர் எம்பெருமான் என இந்தளூரில் ஆழ்வார் உரைத்ததற்கேற்ப நீர்மலையில் அரங்கனை நாம் தரிசிக்கின்றோம். அதைப் போலவே தாய் தந்தை எம்பெருமான் என்ற திருமொழிக்கேற்ப என்னையாளுடையப்பனை திருவல்லிக்கேணியிலே தரிசிப்போம். திருவல்லிக்கேணியிலே உரைகின்ற ஸ்ரீமன்னாதனுக்கு பல உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன. பங்குனி உத்தர திருக்கல்யாணம் வேதவல்லி நாச்சியாரோட கண்டருளுகிறான் இறைவன். இது மட்டுமா, தெப்போற்சவம் என்கிற விசேஷமான உற்சவமும் உண்டு. திருப்பள்ளியோடம் என்று ரொம்ப பிரசித்தம். வடதேசங்களிலே நௌகாவிஹார உற்சவம் என்று சொல்லுவார்கள். பெருமான் ரொம்ப ஆசையோட உபயநாச்சிமார்களோட எழுந்தருளியிருந்து தெப்போற்சவம் கண்டருளுகிறான். பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருக்க பகவான் திருப்பள்ளியோடம் வருகிறான் என்னால்
இந்த உற்சவம் எதற்காக என்னொரு கேள்வி கேட்டுக் கொள்ளுவோம். பெருமான் நீர்நிலையிலே ரொம்ப அழகான திருப்பள்ளி ஓடத்திலே வருகிறான். இந்த உற்சவம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்னால் பிராட்டிமார்களோடு கூட கொஞ்ச நேரத்தை செலவழிக்க பகவானுக்கு இஷ்டம். சரி, பிராட்டிமார்கள் இந்த சமயத்தை எப்படி உபயோகப்படுத்துவார்கள் அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பக்கத்திலே இருக்கிற கணவன் அவர் சுதந்திரர், தன் மனசிலே பட்டதையெல்லாம் செய்வதற்கு சக்தி உள்ளவர், வாய்ப்பு உள்ளவர். பிராட்டிமார்கள் யோசிக்கிறார்கள், ஜீவாத்மாக்கள் ஏதேனும் தப்பு பண்ணினால் கோபித்துக் கொள்ளுகிற ஸ்வபாவம் இவனிடத்திலே இருக்கிறதே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். பக்குவமாக 4 வார்த்தைகள் பேசி நம் பேச்சு கேட்குமவனாய் இவனை நாம் மாற்ற வேண்டும் என்ன அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எனவேதான் நௌகாவிகார சமயத்திலே திருப்பள்ளியோடம் ஸ்ரீமன்னாதன் கண்டருளுகிற பொழுது பக்கத்திலே இருவருமாய் இருந்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் பெருமான் கண்டுகொள்ளாத வண்ணம் நம்மை பற்றின நன்மதிப்பை பெருமானிடத்திலே உண்டாக்கி கொடுத்து நம்மை பற்றின நல்ல அபிப்பிராயத்தை பெருமான் கொள்ளும்படிக்கு செய்து அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி செய்கிறார்கள். படியிலே அமர்ந்து தள்ளி நின்று அல்லது திருப்பள்ளியோடத்திலே ஏதேனும் கைங்கரியம் செய்து கொண்டு பெருமானை அந்நிலையிலே வணங்குகிறோம் என்று சொன்னால் இகபர சுகங்கள் எல்லாம் பெறலாம். ரதத்திலே பெருமானை சேவித்தால் அதற்கொரு பலன் உண்டு, பெருமானை திருப்பள்ளியோடத்திலே சேவித்தால் அதற்கொரு பலன் உண்டு, பல்லக்கிலே வணங்கினால் ஒரு பலன் உண்டு. இப்படி பல பலன்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்படுகின்றன. திருப்பள்ளியோட உற்சவம் என்பது கண்ணுக்கு விருந்து, மனசுக்கு விருந்து, பாபங்களை போக்கிக் கொள்ள சரியான தருணம். அது எம்பெருமானுடைய அருள் பெறுவதற்கு பிராட்டிமார்கள் நமக்காக பரிந்து பேசுகிற தருணம். அது திருவல்லிக்கேணி 4 திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் ஒன்றாக அமைந்த திருநீர்மலை போல் வேங்கட கிருஷ்ணன் என்னும் பார்த்த சாரதி, அழகிய சிங்கர் என்னும் நரசிம்மர், சக்கரவர்த்தி திருமகன் கஜேந்திர வரதன் ஆகியோரோடு வேதவல்லி நாயகன் ஸ்ரீமன் நாதனான அரங்கனும் கோவில் கொண்டு 5 எம்பெருமான்கள் காட்சி தரும் திவ்ய தேசம். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை, நந்தனார் களிற்றை, குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை, அமுதை, எண்ணெயாளுடையப்பனை, ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி அரங்கனை மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார். தந்தை எம்பெருமான் என்பதற்கு திருவல்லிக்கேணி அரங்கனை, எண்ணெயாளுடையப்பன் என்று ஸ்ரீமன்னாதனை மங்களாசாசனம் செய்ததற்கு ஒப்பாக கொள்ளலாம். இந்த அரங்கனே பங்குனி மாதத்திலே கைரவணி புஷ்கரணியில் நடக்கும் தெப்போற்சவத்திலே தன் நாச்சியாருடன் திருப்பள்ளியோடம் கண்டருள்கின்றான். திருப்பள்ளிவோடம் என்னும் தெப்பத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தரிசிப்பதால் நம் மன துன்பம் நீங்கி மிதவை போல் ஆகும். இதையே ஆண்டாளும் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே துன்பக் கடல்புக்கு வைகுந்தன் என்பது ஓர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று அன்பு கொண்ட அரங்கனை பிரிய முடியாமல் தான் படும் துயரத்தினை எடுத்துரைக்கிறார். எனவேதான் திருக்கோவில்களில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தரிசிக்க எளிய வழியே உற்சவங்கள். ஆழ்வார்கள் காட்டின வழியிலே, ஆழ்வார்கள் தரிசனத்திலே இத்திருத்தலங்களை நாம் நன்கு வணங்கிக் கொண்டு ஆழ்வாருடையவும் எம்பெருமான்களுடையவும் இன்னருளை பெற்று சுகமாக வாழ்வோமாக. அடியோ முக்கே எம்பெருமான் நீர் அள்ளீரோ என்று வினவிய ஆளிநாடனுக்கு அருள் செய்த அரங்கனை
3 திவ்ய தேசங்களிலே ரங்கா 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 என்று மனமுருகி தரிசனம் கண்டோம். மங்கை மன்னன் மகிழ்மாறனை கொண்டு திருவரங்கனுக்கு திருவாய்மொழி திருநாள் நடத்திய வைபவத்தை தொடர்ந்து காண்போம். ஸ்ரீரங்கா உன் பாதமே ஒளி மூலமே, அதில் ஞானங்கள் என்னாலும் ஞானங்கள் வருகும். ரங்கநாயகி மங்கை நாயகா பொங்கும்